ஒரு 3 மரம் ஒரு காட்டில் பக்கத்தில் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அதை வெட்டினா என்ன வேணால் செய்யலான்ற மாதிரி. சில மரங்களை வெட்டி நம்ம இதெல்லாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த 3 மரங்களே ஒன்று பேசிக்குதான். நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணுன்ற மாதிரி, நீ எப்படி இருக்கணுன்ற மாதிரி இந்த 3 பேசிக்கிற மாதிரி ஒரு கதை. அதில் அதுங்க என்ன சொல்லுங்கன்னா, ஒரு மரம் சொல்லும், நான் வெட்டினா என்னோட இதை ஒரு படகு செஞ்சு அந்த படகுல ராஜா மந்திரி இவங்கெல்லாம் போகிற மாதிரி, அப்படி பெரிய ஆட்களாக போகணும், நான் அப்படி பெரிய ஒரு இதுவாக இருக்கணும், மதிப்புள்ள ஒரு படகாக இருக்கணும். அவங்களாம் போகிறாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுங்களாம், மந்திரி ராஜாங்கெல்லாம் போகிறாங்களா, அந்த மாதிரி அப்படி ஒன்று ஆசைப்படுது. அது இன்னொரு மரம் சொல்லுது, நான் ஒரு ராஜாவோட குழந்தை தொட்டியில் இருக்கும்ல, அந்த தொட்டியில் ஆக ஆசைப்படுறேன் அப்படின்னு. இன்னொன்று சொல்லுது, நான் பெரிய பெரிய நகைங்க, வைரம் வைடூரியம் தங்கம் அந்த மாதிரி நான் பெரிய விலை மதிப்பில்லா நகைங்கள்லாம் வைக்கிற பெட்டியாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆசைப்படுது. இதை கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி. மனுஷங்களுக்கும் அது உணர்த்துவாங்க. அவங்க சொல்கிறது மனுஷங்களுக்கும் அது பொருந்தும். எப்படின்னா, மனுஷங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு. ஆனால் சிலது நடக்கும். ஆக்சுவலி அது அப்படியே நம்மளுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை விட மேலே தானே நினைக்கிறோம். அதை விட்டுட்டு, கடவுளே, நம்மளும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறோம், என்ன ஒன்று விட ஒன்று பெட்டர், அப்படி இது வேணும், பொன் வேணும், பொருள் வேணும், இவ்வளோ வேணும் அப்படின்னு அப்படியே தானே போயிட்டே தானே இருக்குது அந்த ஆசைகள். இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ், இந்த மாதிரியா ஒன்று யோசிக்கிறோம். மேலே மேலே தானே யோசிச்சிட்ருக்கோம். நம்மளோட மக்களோட ஆசைக்கு அளவே கிடையாது. அப்படி இப்படி படிப்படியாக போயிட்டே தான் இருக்கும். அதனால் கடவுள்கிட்டக்க எனக்கு என்ன நல்லதோ அதை செய், இது நடக்கணும்னு இருந்தால் நடக்க வை அப்படின்ற மாதிரி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பெஸ்ட்டானதான் கடவுள் தருவார். அப்படி தான் பெஸ்ட்டோட பெஸ்ட்டு தான் தருவார். அதை நம்பினோம்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இந்த மரங்கள்லாம் பேசிக்குதா. அப்புறம் இந்த ஒரு வுட்டு இது பண்ணுறவர் வராரு. அவரும் அவங்க பையனும் மர வேலை செய்கிறவர் வராரு. இந்த காட்டில் இருக்க இந்த 3 மரங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 3 மரங்களை தேர்ந்தெடுத்து, இந்த மரங்களை வெட்டினா நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு இதை வெட்டி கொண்டு போயிடுறாங்க ஊருக்கு. அப்போது அந்த பையன் வரான் இல்லை, அவனோட மனைவி கர்ப்பமாக இருக்கா. அது கர்ப்பமாக இருக்கிறதுனால அந்த மனைவி கேட்குறா, எனக்கு குழந்தைக்கு ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போது இவங்க அப்பா இருக்கார்ல, பையனோட அப்பா வேலை செய்கிறவங்க, அவங்க வுட் ஒர்க்கர், அவர் என்ன பண்ணுறார், அவங்க மனைவி கேட்குறாங்க, இப்போ பொண்ணுக்கு மருமகளுக்கு நீங்கள் அவள் கேட்டதை, தொட்டில் கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு பெட்டி நகையெல்லாம் வைக்க எனக்கு ஒரு பெட்டி செஞ்சு கொடுங்க, என் துணியை வைக்க ஒரு பெட்டி செஞ்சு கொடுங்க, அது செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்ன உடனே அவளுக்கு பெட்டியும் செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பையனும் அப்பாவும் இன்னொரு மரத்தை தூக்கிட்டு போய் ஆற்றுக்கிட்டக்க விட்டு, ஆற்றுலேருந்து அந்த சைடு போனால் நம்ம எவ்வளவு நல்லா வேலை பார்க்கலாம், நம்ம பொருட்கள்லாம் விற்கலாம். அதுக்கு இந்த படகு செய்கிறதுக்காக ஒரு மரம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மரத்தில் படகை செஞ்சிடுறாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் படகை செஞ்சுட்டு அந்த கரைக்கு போயிட்டு, நம்ம இன்னும் நல்லா பெரிய நம்ம வியாபாரம், நம்ம மர சாமான்கள்லாம் விற்று நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்றது இவங்களோட மகனோட விருப்பம். அதையும் படகையும் செஞ்சிடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா மன்னர் அந்த நாட்டோட, இவங்க இருக்க அந்த நாட்டோட மன்னனும் அவங்க ஒய்ஃபு அந்த குழந்தை எல்லாம் இவங்க குடிசைக்கு வராங்க. இவங்க இந்த மாதிரி எதிரி நாட்டிலேருந்து படையெடுக்க போகிறாங்க, அதனால் எங்களுக்கு அடைக்கலம் கேட்குறதுக்காக அடுத்த நாட்டுக்கு போகிறோம் நாங்கள்
அதனால இந்த குழந்தையும் என்னோட மனைவி ராணியையும் இங்கே விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விட்டுட்டு ராஜா அமைச்சர் மந்திரி எல்லாரும் போகிறாங்க. போகிறப்ப இவங்களே சொல்கிறாங்க எங்கள் படகுலையே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க படகுலையே போகிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு வந்தேன் நான், அந்த மரம் பேசும்ல, மரம் ஆசைப்படும்ல, நம்ம எப்படியா இருந்தாலும் வெட்டிட போகிறாங்க, நம்ம வெட்டினாலும் நான் இதாக இருக்கணும், நான் அதாக இருக்கணும், ஒன்று சொல்லும் படகாக இருக்கணும், ஒன்று சொல்லும் நான் நகை வைக்கிற பெட்டியாக இருக்கணும், இன்னொன்று சொல்லும் தொட்டியாக இருக்கணும். அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதல்ல போகிறது என்னமோ ஒரு சின்ன சின்ன மாதிரி தான் இல்லையா. அவங்க அந்த மர வியாபாரம் செய்கிற அந்த மரத்தச்சரோட அந்த வீட்டுக்கு உபயோகப்படுற ஒரு பெட்டி, ஒரு படகு, அப்புறம் ஒரு தொட்டின்ற மாதிரி தான் அது ஆகுது. கடைசியில் பார்த்தா இந்த ராணி வராங்களா குழந்தையோட, அந்த குழந்த அந்த தொட்டியில் படுக்க வைக்கிறாங்க. அந்த ராணியோட நகைகள், அந்த விலையுறந்த ஆபரணம்லாம் வச்சுட்டு அவங்களோட துணிமணி எல்லாம் அதில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படகுல ராஜாவும் அந்த பெரிய மந்திரி அமைச்சர்கள்லாம் போகிறாங்கல்ல, அவங்க போகிறாங்க. ஸோ அந்த மரம் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம ஆசைப்படணும், ஆனால் அதை கடவுள்கிட்ட விட்டுறணும். எனக்கு இது நல்லது தான்னா அதை எனக்கு செஞ்சு கொடுங்க தெய்வமே, நீங்கள் எது செஞ்சாலும் ஓகே, என்ன ரொம்ப சோதிக்காதீங்க. அந்த நெகட்டிவ் தாட்டு கூட போகக்கூடாதுங்கிறாங்க. நெகட்டிவ் தாட்டு கூட போகாமல் ஏன்னா நல்லபடியாக வச்சுக்கோ, எல்லாம் உன் பொறுப்பு, எனக்கு நல்லதாக செய், அவ்வளோதான், நீ என்ன செய்யணுமோ அதை நல்லதாக செய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும், அவ்வளோதான். எப்படி?